Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு பெரிய அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் தான். Canon பிராண்டோட பிரிண்டர் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 in 1 அப்படினு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Xerox எடுக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த மூணு வேலை நம்ம இதல வந்து செய்யலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து black and white தான், கலர் கிடையாது. சரி, இப்போதைக்கு நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கூட நமக்கு வந்து ஏதாவது நம்ம பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு எல்லாம் வேணும்னா கூட வாங்கி வெச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு கடைகள் எல்லாம் திறக்கறீங்க அப்படினா கூட நீங்க வந்து இது ஒன்னு வாங்கிக்கலாம். கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இத நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இத வந்து ஓபன் பண்ணிட்டோம். என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த Canonல வந்து இந்த மாதிரி வந்து சும்மா எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதி அந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டார்டர் கைட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படினு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் கார்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்றதுக்காக நமக்கு ஒன்னு கொடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நல்ல அது சேஃபா வந்து வெச்சிருக்காங்க. அதாவது தெர்மோகோல் எல்லாம் வெச்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கு. நான் சோ வந்து கவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்து வச்சிட்டு நம்ம அதுக்கு அப்புறமா இத பத்தி பாப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். வெளிய எடுத்து வச்சிட்டோம். என்னென்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா கார்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இல்லனா கம்ப்யூட்டர்ல இந்த பிரிண்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு CD வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இத வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்ல எல்லாம் இப்போ இந்த CD எல்லாம் டிரைவ் நமக்கு இருக்காதுல்ல. சோ அந்த மாதிரி போட முடியலனா கூட நம்ம ஆன்லைன்ல இருந்து எடுத்து கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் வேற. சோ அதான் இந்த CD கொடுத்திருக்காங்க. அப்புறமா சும்மா நமக்கு இந்த மாதிரி அது ஃபுல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எல்லாம் நம்ம பண்ணனும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்டான ஒரு கைட், ரெஃபரன்ஸ் கைட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், இத வெச்சிரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பேப்பர் ட்ரே, நம்ம பேப்பர்லாம் வைப்போம்ல, சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இது நம்ம வந்து இந்த கவர் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பாப்போம். இப்போ நம்ம வந்து இந்த மேலே வந்து இந்த இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி இருக்காங்கல, அதை எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அமேசான்லயும் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட பிரிண்டரை வந்து எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டேப் எல்லாம் பேப்பர் ட்ரேல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த பேப்பர் ட்ரே வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து நம்ம வெளியே விட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இந்த பேப்பர் ட்ரேக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் கூட வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து வைக்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி பேப்பர் வந்து அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து டெமோ காமிக்கிறதுக்கு நம்ம 2 பேப்பர் தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நிறைய பேப்பர் வந்து போடுறதுனால சேம் மெத்தட் தான், அப்படியே வந்து போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த எல்லாமே பிரிண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்காக எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த டோனரை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய டோனர், அப்படியே நியூவாக இருக்கிறதுனால அந்த சீலெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து எடுத்திங்கன்னா ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து அதை உள்ளாடி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே பழையபடியெல்லாம் வச்சுட்டு அதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கார்டு வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து நம்ம வந்து அந்த பிரிண்டர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இன்னொன்று வந்து நம்ம வந்து பவர் சாக்கெட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது பின்னாடி பிரிண்டர் பின்னாடி உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு முனை வந்து நம்ம வந்து இந்த பிரிண்டரில் கொடுக்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த பேக் சைடில் அந்த இது கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ லேப்டாப்பில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்க போகிறோம். அதேமாதிரி லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு CD கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேயே நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனிங் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு பிரிண்ட் வந்து வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களோட லேப்டாப்பில் வந்து அந்த CD டிரைவ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைனில் எடுத்து கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துட்டோம். அதுவுமே சூப்பராக வந்து வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சுலபம் யூஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.